சென்னை கிண்டில இன்னைக்கு டாக்டருக்கு நடந்த கத்தி குத்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியாவிலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவு நல்லா இருக்கிறது தமிழ்நாட்டில தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா டாக்டர் நர்சஸோட பற்றாக்குறை தான். நல்ல சீனியரான பிரபலமான டாக்டர்கள்லாம் கம்மி சம்பளத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய விரும்புறது இல்ல. அதனால இருக்கிற கொஞ்ச நஞ்ச சீனியர்ஸ் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் மேல வைக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான கம்ப்ளைண்ட் என்னன்னா அவங்க எடுத்தெறிஞ்சு பேசுறாங்கன்றதுதான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர பெரும்பாலான நோயாளிகள் அவங்களோட அட்டெண்டர்ஸோடைய நோய்களை பத்தின அறியாமையும் ஆக்ரோஷமான பேச்சுகளுக்கும் எதிர்வினையா தான் இந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டிய சிச்சுவேஷனுக்கு பல நேரம் தள்ளப்படுறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யற பாதி பேர் ஹவுஸ் சர்ஜன்ஸா வேலை செய்யற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களுக்கு எல்லாம் 36 மணி நேரம் வரைக்கும் ஷிஃப்ட் போடுறாங்க. 8 மணி நேரம் வேலை செய்யறதே கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிற நம்ம 36 மணி நேரம் ஷிஃப்ட்ல அந்த பசங்க எந்த மாதிரி ரியாக்ஷனை காட்டுவாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. சோசியல் மீடியால கத்தியால குத்துன பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய கமெண்ட்டை பார்க்க முடியுது. இந்த மாதிரி தாக்குதலை ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கள் எல்லாம் பணிவா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது என்ன ஒரு லாஜிக்னு தான் புரியல.